ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜர் எம்பெருமானார் ஆனார்னு பார்த்தோம். நமக்கெல்லாம் பகவானை அடையும் மார்க்கத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தார் இல்லையா? எவருக்கெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் சம்பந்தமும் நிச்சயம் கிடைக்கும்ன்றது தான் உண்மை. இப்போ ராமானுஜருக்கு ஆழ்வார்கள் பாசுரங்களில் எல்லையற்ற நாட்டம், அதுவும் ஆண்டாள்களோட பாசுரங்கள்லேயும் அவருக்கு அத்தனை பிரியமாம். அப்போ ஒரு முறை தினமும் பிட்சை சென்று தான் அவர் உணவு உண்பது வழக்கம். அப்படி பிட்சைக்கு போய் கொண்டிருக்கும்போது பெரிய நம்பிகளோட திருமாளிகை வந்தது. அப்பத்தான் அவர் உந்து மதக்களிற்றன் பாட்டை உச்சரித்து கொண்டே போனார். அப்போ பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பன்னு வந்தது இல்லையா? அப்போ அந்த பாசுரத்திற்கேற்றாற்போலேயே பெரிய நம்பிகளின் திருமகளான அத்துழாய் கதவுகளை திறந்து கொண்டு வந்தாளாம். அதை பார்க்கச்ச நிஜமாகவே ஆண்டாளே வந்தது போல் அவருக்கு தோன்றியதாம். சாஷ்டாங்கமாக அவள் திருவடிகளில் வணங்கிவிட்டார். இதைத்தான் பக்தி. அந்த பாசுரத்தில் அவருக்கு அத்தனை ஈர்ப்பு அவளுக்கு. அதனால் அத்துழாயை ஆண்டாளாகவே பார்த்தார் ராமானுஜர். இப்போ ராமானுஜர் மூர்ச்சையாகி விழுந்தார். அப்போ அந்த பக்கம் பெரிய நம்பிகள் வர அவருக்கு நடந்ததெல்லாம் தெரிந்துவிட்டது. என்ன திருப்பாவை சொல்லி கொண்டு வந்தீரோன்னு கேட்க ராமானுஜரும் ஆம் என்று தலையாட்டினார். அதிலிருந்து அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு திருநாமம் இடுகிறார் பெரிய நம்பிகள். ராமானுஜரோட இந்த பக்தியோட ஆழம் அவருக்கு சுற்றியிருந்த அனைவர் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எப்பொழுதுமே ஒரு ஆத்மா, ஒரு நல்ல ஆத்மா இருந்தால் அவர்களை சுற்றி எல்லாமே அவர்களுடைய அந்த நல்ல சக்தியெல்லாம் அத்தனை பேரையும் சுற்றி இருக்க அத்தனை பேரையும் பிரபாவிக்கும் இல்லையா? அப்படித்தான் அங்கேருந்து சிறு குழந்தைகள் முதல் அவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் அவர் பக்தியால். அப்போ அவங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்ததாம். அப்போது ஒரு ராமானுஜர் நடந்து வரார். அப்போ ராமானுஜரை பார்த்து ஒரு குழந்தை சொன்னதாம், இதோ ஒரு கோடு போடுகிறது மணலில், இதோ இதுதான் கோவில்ன்றதாம் ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தை இன்னொரு கோடு போட்டு இதுதான் கர்ப்பகிரகம். இன்னொரு குழந்தை இன்னொரு உருவத்தை வரைந்து இதுதான் பெருமாள்னு சொல்ல ராமானுஜர் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டாராம். அதாவது அந்த குழந்தைகள் தானே சொல்கிறது, இது நிஜமில்லையேன்னு அவருக்கு நினைக்கல, அதை உண்மையாகவே பார்த்தார். பக்தின்றது ஒரு பாவம் இல்லையா? அதோட உண்மையை உணர்ந்து பார்க்கும்போது தான் அதோட உண்மை தன்மை தெரியும். அப்படி அந்த குழந்தைகளோட விளையாட்டாக அதை பார்க்காம உண்மையாகவே பகவானே தன் முன் நிற்பதாக நின்று சாஷ்டாங்கமாக வழங்கினார். அப்போ அங்கே அருகில் இருந்த இன்னொரு குழந்தை வந்து ஒரு சின்ன கொட்டாங்குச்சியில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு இதோ பிரசாதம்னு கொடுத்ததாம். அதையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார் ராமானுஜர். உண்மையான பக்தியில் அவநம்பிக்கைக்கோ பொய்க்கோ இடமில்லை. நம்மை சுற்றி இருப்பது பகவான்னு நினைத்தால், நம் காணும் பொருளெல்லாம் அவன் இருக்கார்னு நினைச்சா நிஜமாகவே அவன் நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் இருப்பான். அப்படிப்பட்ட பக்தியோட தாக்கத்தை தான் ராமானுஜர் எல்லோர் மனதிலும் விதைத்திருந்தார், சிறிய குழந்தைகள் முதல். அதற்கு பிறகு இப்போ ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் சென்று துவயப்பொருளின் ஆழ்பொருள் ரகசியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். பெரிய பிராட்டி யாரை விட்டு நீங்குவதில்லையோ அப்படிப்பட்ட பரம்பொருளின் திருவடிகளையே நான் சரணடைகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த துவயப்பொருளோட அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அதனோடு அதற்கு பிறகு சில காலம் கழித்து சிரமஸ்லோகத்தோட பொருளையும் ஆழ்பொருள்களையும் கற்றுக்கொண்டார் ராமானுஜர். இப்போ இது ரகசியங்களெல்லாம் கற்றுக்கொண்டார் இல்லையா? இதை தமக்கு அந்தரங்க சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் திருக்கோட்டியூர் நம்பியோ மறுத்து விட்டார். அதற்கு பிறகு அவர் சொல்கிறாராம், கூரத்தாழ்வானுக்கு மட்டுமாவது சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொல்ல, சரி அப்போ அவனிடம் ஒரு வருட காலம் உனக்கு சேவை செய்த பின் அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்கிறார் திருக்கோட்டியூர் நம்பி. இப்போ இதையே வந்து அவரும் கூரத்தாழ்வாரிடம் சொல்கிறார். அவர் சொல்கிறாராம், ஒரு வருட காலத்திற்கு பிறகு நான் இருப்பேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு. அதனால் ஒரு மாதம் உபவாசம் இருந்தால் அது ஒரு வருட காலம் ஆச்சாரிய சேவை செய்ததுக்கு சமம். அதனால் ஆச்சாரியன் திருமாளிகைக்கு முன் ஒரு மாத காலம் உபவாசம் இருக்கிறார் கூரத்தாழ்வார். அடுத்த நொடி என்னன்னு தெரியாத வாழ்க்கை இல்லையா? இப்படித்தானே ராமானுஜரும் மதுராந்தகத்தில் பெரிய நம்பிகளிடம் அடம்பிடித்து அங்கேயே தனக்கு பஞ்சக சம்ஸ்காரம் பண்ணி வைக்க வேணும்னு கேட்டார் இல்லையா? ஏன்னா அடுத்த நொடி என்னன்னு தெரியாத வாழ்க்கை. அதைத்தான் இப்போ கூரத்தாழ்வாரும் சொல்கிறார். அதனால் ராமானுஜருக்கும் அது புரிந்தது. ஒரு மாத காலம் உபவாசம் இருந்து ராமானுஜரிடமிருந்து அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் கூரத்தாழ்வார். இப்போ முதலியாண்டானுக்கு ஒரு ஏக்கமாகிவிட்டது. நமக்கு மட்டும் இந்த ரகசியங்கள் எல்லாம் கிடைக்காதுன்னு ராமானுஜரிடம் பிரார்த்திக்க, அப்போ ராமானுஜர் சொல்கிறாராம், நீ திருக்கோட்டியூர் நம்பிகளிடமே செல், அவரே உனக்கு உரைப்பார்னு சொல்ல முதலியாண்டானும் ராமானுஜரோட வார்த்தைக்கேற்ப திருக்கோட்டியூர் சென்று அவர் திருக்கோட்டியூர் நம்பிகளின் திருவடிகளில் விழுந்து தனக்கு ஆழ்பொருள் ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார்.
முதல்ல திருக்கோட்டியூர் நம்பியும் மறுத்து அனுப்பி விடுகிறார். ஆனால் முதலியாண்டான் கொஞ்சமும் சளைக்காமல் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறார். அப்போ அவர் கேட்கிறாராம், நீ என்ன ராமானுஜருடைய வழி வந்தவரோன்னு கேட்க முதலியாண்டானும் ஆம் என்று சொல்கிறாராம். இப்போ முதலியாண்டாரிடம் திருக்கோட்டியூர் நம்பி சொல்கிறார், நீ செல், ராமானுஜரே உனக்கு தக்க நேரத்தில் சொல்லி கொடுப்பார்னு அவரை திருப்பி அனுப்பி விடுகிறார். இப்போ இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் ராமானுஜர் மூலமாக எப்படி முதலியாண்டான் பெறப்போகிறான்றதில் அடுத்த பகுதியில் சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராம்.